ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அக்ஷயாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் குட்டீஸ்க்கெலாம் பிடிச்ச மாதிரியான அதே சமயம் க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்கக்கூடிய பிங்க் சாஸ் பாஸ்தா தாங்க பார்க்க போகிறோம். இதை நம்ம இன்னைக்கு பீட்ரூட்டில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சைஸில் இருக்கக்கூடிய 2 பீட்ரூட்டை நல்லா ரஃபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட 5-6 பல் பூண்டு, ஒரே ஒரு பெரிய வெங்காயம், 2 மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய பழுத்த தக்காளி, இது எல்லாமே சேர்த்து ஒரு குக்கரில் சேர்த்துட்டு அதோட 1 டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு 2 விசில் வர வரைக்கும் நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பீட்ரூட் இப்படி பண்ணுறப்ப நல்லா டக்குன்னு வெந்துடும். இல்லாட்டி நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சோன்னா அது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இந்த மாதிரி குக்கரில் வச்சு 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா அது டக்குன்னு வெந்துடும். ஸோ இப்போ ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு அதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதோட நம்ம பன்னீர் சேர்த்துக்க போகிறோம். நான் இன்னைக்கு வீட்டில் செஞ்ச பன்னீர் தான் நான் சேர்த்துக்கிறேன். பன்னீர் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்கவே கலர் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, நல்லா க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்கும். இப்போ அடுத்ததாக ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பீட்ரூட் வேக வச்சிருந்த தண்ணியை நீங்கள் தூர ஊற்றிட வேண்டாம், அது இருக்கட்டும், ஏன்னா நமக்கு அது தேவைப்படும். ஆனால் சாஸ் ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுச்சுன்னா நம்ம தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட் எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அதே மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்க குட்டியை குறைச்சா சேர்த்துக்கோங்க. அடுத்ததா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பேஸ்ட் சேர்த்தோடனே நீங்க அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க, ஏன்னா அது கொதிக்கிறப்போ எல்லா பக்கமும் தெரிக்கும். ஸோ கலந்து விட்டதுக்கு அப்புறமா நீங்கள் மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாஸ் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன், அதாவது பீட்ரூட் வேக வச்ச தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன். பாருங்க, பார்க்கவே கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இப்போ நம்ம மூடி போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம். அப்பப்போ இடையிடையே கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, நம்ம சாஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இதுல நம்ம சீசனிங் சேர்த்துக்கலாம். அன்னைக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். அதோட மிக்ஸ்டு ஹெர்ப்ஸும் ஆரிகனோவும் நான் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு என்னென்ன சீசனிங் போட்டா உங்களுக்கு பிடிக்குமோ எல்லாமே நீங்க சேர்த்துக்கலாம் இதுல. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுல நம்ம வேக வச்ச பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். அது நல்லா கொதிக்கிற தண்ணியில கொஞ்சமா உப்பும் எண்ணெயும் சேர்த்துட்டு பாஸ்தாவை சேர்த்துருங்க. அது ஒரு 7 to 8 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி பாஸ்தா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ அந்த பாஸ்தாவை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலரே பாருங்க, நல்ல பிங்க் கலர்ல சூப்பரா இருக்கு. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது.
ஸோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபியை ஒரு தடவையாச்சும். ஸோ குட்டீஸ்க்குலாமே ரொம்ப பிடிக்கும். நார்மலா குட்டீஸ்க்கு வந்து கலர்ஃபுல்லா இருந்தாலே அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ ஒரு தடவை இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா பீட்ரூட்ல வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதில் நிறைய அயனு, விட்டமின்ஸ் எல்லாமே இருக்கு. இப்போ இது வந்து கொஞ்சம் கெட்டியா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பாஸ்தா வேக வச்ச தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, அதை கூட நீங்க இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்க உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த கன்சிஸ்டன்சி ஓகே. இப்போ நீங்க லஞ்ச் பாக்ஸ்க்குலாம் குட்டீஸ்க்கு கொடுத்து விடுறதா இருந்தா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது டைம் ஆக ஆக கெட்டி ஆயிடும். சரி, இப்போ உடனே சாப்பிட்ற மாதிரி தான் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கும். நீங்க ஸ்கூலுக்குலாம் கொடுத்து விடுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சமா நீங்க தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், நம்மளுடைய பாஸ்தா ரெடி. ரொம்ப சூப்பரா இருந்தது. குட்டீஸ்க்குலாம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பா இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோல பார்க்கலாம்.